தமிழ் பேசும் அனைத்து சொந்தங்களுக்கு வணக்கம். நாம் இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை காண இருக்கிறோம். அந்த வகையில் காலபுருஷ சக்கரத்திற்கு 4ஆம் வீட்டில் உள்ள கடக ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். 2024ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் நாள் குரோதி தமிழ் வருடம் பிறக்கிறது. இந்த குரோதி தமிழ் வருடம் பிறக்கும் பொழுது அரச யோகத்தோடும் ஆடம்பர யோகத்தோடும் மற்றும் நீச்ச பங்க ராஜ யோகத்தோடும் பிறப்பதினால் கடகராசிக்காரர்களுக்கு மிக மிக நல்ல பலன்களையே இந்த ஆண்டு முழுவதும் அனுபவிப்பீர்கள். என்ன சார் சொல்கிறீங்க? நான் இப்போது அஷ்டம சனியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் நல்ல பலன்களை ஆண்டு முழுவதும் அனுபவிக்க போகிறீங்கன்னு சொல்கிறீங்க, உண்மையா சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. கண்டிப்பாக நான் சொல்வது உண்மை. உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் மிக நல்ல பலன்களையே நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். அதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். இந்த ஆண்டு தொடக்கத்தின் உங்களுடைய ராசி அதிபதியான சந்திர பகவான் மிதுன ராசியில் சஞ்சரித்து நல்ல யோகங்களை உங்களுக்கு வழங்குவார். மேலும் 10ல் சூரியனுடன் குரு பகவான் சேர்ந்து அரச யோகத்தோடு இருப்பதால் ஒரு சிலருக்கு மிகப்பெரிய அளவிலான அரசு பதவிகள் மற்றும் பதவி உயர்வு, புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும். சிலருக்கு அரசினால் ஆதாயம் ஏற்படும். மேலும் அரசு போட்டித் தேர்வில் பங்கு பெறும் மாணவர்கள் அதில் வெற்றி பெற்று அரசு பதவிகள் வகிப்பார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 போன்ற உயர் பதவிகளுக்கான போட்டித் தேர்வுகளில் கடகராசிக்காரர்கள் இந்த ஆண்டு பங்கு பெற்று அந்த தேர்வை சிறப்பாக எழுதினால் அவர்களுக்கு நிச்சயம் அரசு உயர் பதவி உண்டு. இஷ்டப்பட்டு கஷ்டப்படும் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் உழைப்புக்கேற்ற ஊதியம் மற்றும் அதிர்ஷ்டம் வரப்போகிறது. உங்களுடைய பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் நல்ல வருமானம் கிடைக்கும். இதனால் உங்களுடைய பழைய கடன்கள் தீர்ந்து பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். நீங்கள் அபரிதமான பணத்தை நிலத்தில் முதலீடு செய்யும் பொழுது மிக மிக கவனம் தேவை. ஏனெனில் இது அஷ்டம சனி காலம் என்பதால் நிலத்தின் பத்திரங்களை ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து பார்த்து வாங்க வேண்டும். அந்த இடத்துடைய சர்வே எண் மற்றும் வில்லங்கம் ஏதேனும் இருக்கிறதா என்பதை சரிபார்த்து நிலத்தை வாங்குவது மிக மிக நல்லது. இதனால் வரைக்கும் சொந்த வீடு இல்லையே என்று ஏக்கத்தோடு இருப்பவர்களுக்கு இந்த வருடம் சொந்த வீடு வாங்குவதற்குண்டான யோகம் பிறக்கும். சொந்த வீடு வாங்குவதற்குண்டான வங்கி கடன் மிக குறைந்த வட்டியில் உங்களுடைய ஒரு சிலருக்கு கிடைக்கும். இப்பொழுது வசித்து கொண்டிருக்கும் ஒரு வீட்டிலிருந்து வேறு ஒரு வீட்டிற்கு செல்ல விரும்பும் நீங்கள் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல வீடு அமையும். மேலும் உங்களுடைய அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு உதவுவார்கள். 9ஆம் இடத்தில் புதன் நீச்சம் பெறுவதால் மற்றும் நீச்சம் பெற்று நீச்ச பங்க ராஜயோகத்தை அளிப்பதால் கல்வி சேவையில் உள்ள ஆசிரியர் பேராசிரியர்களுக்கு இந்த வருடம் நல்ல வருமானம் மற்றும் பெருமை கிடைக்கும். ஒரு சில ஆசிரியர்கள் ஆன்லைன் மூலம் பாடம் எடுப்பதினால் நல்ல வருமானம் ஈற்றுவார்கள். மேலும் இ-காமர்ஸ் மற்றும் மளிகை பொருட்கள் போன்ற தொழில் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு மிக சுபிக்ஷமான வருடமாக இருப்பதால் இந்த காலத்தினை தங்களுடைய தொழிலின் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். புதிய தொழில் தொடங்கும் என நினைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு வங்கி கடன் அல்லது உறவினர்கள் மூலமாக கடன் கிடைக்கும். அதன் மூலம் ஒரு நல்ல தொழில் உங்களுக்கு அமையும். நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள போகும் புதிய தொழிலானது உணவு சம்பந்தப்பட்டதோ அல்லது இரும்பு சம்பந்தப்பட்டதோ அல்லது மருந்து தொடர்பான தொழிலாக இருப்பின் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். மேலும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கும் இந்த ஆண்டு முழுவதும் நல்லதே நடக்கும். விவசாயத்தில் உள்ள கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுடைய விளைச்சல்கள் நன்றாக அதிகரிக்கும். அதன் மூலம் உங்களுடைய வருமானமும் அதிகரிக்கும்.
கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இப்போது தீர்வு உண்டு. கடந்த காலங்களில் பட்ட அவமானத்திற்கும் இப்பொழுது உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். திருமண வயதில் உள்ள கடகராசிக்காரர்களுக்கு விரைவில் நல்ல வரன் அமையும். நல்ல படித்த வரன் அமையும். மேலும் காதல் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்பு இந்த வருடம் உள்ளது. திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லுபவர்களுக்கு இந்த ஆண்டு வைகாசி மாதத்திற்கு பிறகு குழந்தைக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. பெறப்போகும் புதிய புத்திரனால் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் மற்றும் பெருமைகளை அடையப் போகிறீர்கள். கடகராசிக்காரர்களுடைய பிள்ளைகள் இந்த வருடம் நன்றாக படித்து போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்குண்டான சூழல் உருவாகிறது. மேலும் நீட் தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கும் கடகராசி மாணவர்களுக்கு இந்த வருடம் நீட் தேர்வில் அகில இந்திய அளவில் ஒரு கணிசமான இடத்தை பெற்று அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த ஆண்டு உள்ளது. உங்களுக்கு பண வரவில் தடை ஏதுமில்லை. ஆண்டு முழுவதும் நல்ல வருமானம் இருப்பதால் உங்களிடம் உங்களுடைய கூடையே இருக்கும் உங்களுடைய நண்பர்கள் கடன் கேட்டு நச்சரிப்பார்கள். கடன் கேட்கும் நண்பர்களுக்கு கடன் கொடுத்தால் அது எந்த ஜென்மத்திலும் திரும்ப வராது. ஏனெனில் அஷ்டம சனி காலத்தில் ஒருவர் கடன் கொடுத்தார், அந்த பணம் திரும்ப வராது என்பது பொதுவான விதியாகும். வரவு செலவுகள் அதிகமாக இருப்பது போல கணவன் மனைவிக்குள்ளேயும் அடிக்கடி சண்டைகள் அதிகமாக வரும். எனவே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்வது மிக மிக நல்லது. கணவன் தப்பு பண்ணியிருந்தால் மனைவியும், மனைவி தப்பு பண்ணியிருந்தால் கணவனும் விட்டு கொடுத்து முதலில் பேசி சண்டையை அன்றே முடித்து கொண்டு அன்று இரவு படுக்க போகும்போது சமாதானம் அடைவது உங்களுடைய வாழ்வினை மேல்மையாக்கும். விவாகரத்து கோரும் கடகராசி தம்பதியினர் இந்த வருடம் உங்களுக்கு விவாகரத்து கிடைக்காது. மேலும் இரண்டாம் திருமணத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் சிறப்பான முறையில் இரண்டாம் திருமணம் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. உங்களுடைய பிள்ளைகளால் பல வழிகளில் நன்மைகளையும் மற்றும் பெருமைகளையும் அடையப் போகிறீர்கள். இதனால் வரையும் உங்களுடைய குடும்பத்தில் சண்டைகள் சச்சரவுகள் இருந்து வந்தன. அந்த நிலை இப்போது மாறி உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி நிலவும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் 9ஆம் இடத்தில் ராகு பகவானும் 3ஆம் இடத்தில் கேது பகவானும் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். தூக்கம் குறையும். மன நிம்மதி சற்று குறைவாகவே இருக்கும். அலைச்சல்கள் அதிகரித்தாலும் ஆதாயமும் அதிகரிக்கும். மேலும் கடகராசிக்காரர்களுடைய பெற்றோர்களுக்கு இந்த வருடம் உடல் நிலையில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே பெற்றோர்களுக்கு முழு உடல் பரிசோதனை செய்வது மிக மிக அவசியமாகிறது. உங்களுடைய பிள்ளைகள் வழியில் இந்த வருடம் பெருமைகளை அனுபவிக்க போறீர்கள். கடகராசிக்காரர்களின் பிள்ளைகள் ஒரு சிலருக்கு அரசு உயர் பதவி கிடைக்கும். அதனால் மிகப்பெரிய அளவில் நீங்கள் பெருமை அடையப் போகிறீர்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். அஷ்டமஸ்தானத்தில் சனி மற்றும் செவ்வாய் சேர்ந்திருப்பதால் தொழில் விஷயமாக உங்களுடைய குடும்பத்தை பிரிந்து வெளியூர்களுக்கோ அல்லது வெளி மாநிலத்துக்கோ அல்லது வெளி நாட்டிற்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் உள்ளது. எனவே குடும்பத்தை பிரியும் பொழுது கவலைப்படாமல் குடும்பத்தை பிரிவது தற்போது நல்லதுதான் என்று எண்ணி நீங்கள் வெளியூர் செல்வதனால் அல்லது வெளிநாடு செல்வதனால் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் சற்று அதிகரிக்கும். மேலும் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம், அதாவது 2024 மே மாதத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல வேலை அமையும். தனியார் துறையில் வேலை பார்க்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வுடன் ஊதிய உயர்வும் கிடைக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல மரியாதை ஏற்படும். உங்களுடைய முதலாளிக்கு நீங்கள் இதுநாள் வரையும் விசுவாசமாக இருந்தது அவருக்கு தெரியாது. ஆனால் இனி வரும் காலங்களில் உங்களுடைய விசுவாசத்தை எண்ணி அவர் பாராட்டுவார். மேலும் பல சன்மானங்களை உங்களுக்கு வழங்குவார். பணிபுரியும் இடத்தில் உங்களுடன் பணிபுரியும் நண்பர்கள், சக பணியாளர்கள் உங்களிடம் சற்று பொறாமையுடனே நடந்து கொள்வார்கள். எனவே உடன் பணிவோருடன் சற்று கவனமாக இருப்பது மிக மிக அவசியம்.
வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்கின்ற கடகராசிக்காரர்கள் இந்த வருடம் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் கேது மற்றும் 9ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் கண்டிப்பாக உங்களுடைய வெளிநாட்டு வேலை கனவை நிச்சயம் நிறைவேற்றுவார்கள். யுஎஸ் கிரீன் கார்டு அப்ளை செய்துவிட்டு காத்திருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு கிரீன் கார்டு கண்டிப்பாக கிடைத்துவிடும். சாப்ட்வேர் துறையில் வேலை பார்க்கும் கடகராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சைட் யோகம் கிடைத்து அதனால் நீங்கள் கனடா, யூகே, யுஎஸ் மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்வீர்கள். குடும்பத்தினர் ஒரு சிலர்கள் அவர்களுடைய குடும்பத்தோடு வெளிநாட்டு சுற்றுலாக்கு செல்வீர்கள் அல்லது வெளி மாநில சுற்றுலாவிற்கு சென்று வருவீர்கள். இந்த வருடம் உங்களுக்கு சனி பகவான் 8ஆம் அஷ்டம ஸ்தானத்திலும் ராகு மற்றும் கேது பகவான் முறையே 3 மற்றும் 9ஆம் இடத்திலும் சஞ்சரிப்பதினால் மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் அவ்வப்போது ஏற்படும். மேலும் மன நிம்மதி குறையும். எனவே தங்களுக்கு கிடைத்த நேரத்தில் திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதியை போய் தரிசித்து வருவது நல்லது. திருப்பதி போக முடியாதவர்கள் ஸ்ரீரங்கம் பெருமாளை தரிசித்து வருவதுடன் திருச்செந்தூர் முருகப் பெருமானையும் தரிசிப்பது உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை அளிக்கும். இவ்வளவு மணி நேரம் உங்களுடைய நேரத்தை செலவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோவை பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் எங்களுடைய ஆஸ்ட்ரோ தமிழ் 24 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரும் காலங்களில் நிறைய ஜோதிட பதிவுகளும் மற்றும் ஆன்மீக தகவல்களும் அதிகமாக இந்த சேனலில் வரவிருப்பதால் நண்பர்கள் அனைவரும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு முழு ஆதரவினை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேஷாய நமக.